வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஒரே மாதிரி இட்லி தோசையாக கொடுத்து போர் அடிக்குதுன்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான டிஷ்ஷு வேறு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயமாக நல்லா நீட்டமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நிறைய போட வேண்டாம், ஏன்னா நம்ம காரப்பொடி வேறு சேர்க்க போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டால் போதும். அதையும் நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனைக்காக தான் இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கேரட் கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். என்ன காய்கறி வேணுமோ அதை கூட நீங்கள் கேரட்டு, முட்டைக்கோசு, உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமோ துருவி சேர்த்துக்கலாம். நான் வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்கிறேன். இதில் நான் டொமேட்டோ கெச்சப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் விரும்பாதவங்களாக குழந்தைங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் பிடிக்கும், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கிற தக்காளி கூட நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மசாலா கலந்து வந்த உடனே நல்லா ஆற விட்டுடுங்க. அவ்வளோதான் இதுக்கு மசாலா. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 முட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஏன்னா நம்ம அதுலேயும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் அதில் சேர்த்துருக்கோம். இதில் 1/4 ஸ்பூன் போதும். இது முட்டைக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மல்லி இலையை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. இது தனியாக வச்சுருங்க. ப்ரெட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்துக்கிட்டு, நம்ம டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, டம்ளரை வச்சு உங்கள்கிட்ட டப்பா மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அப்படியே கூட நீங்கள் செய்யுங்க. நான் ரவுண்ட் ஷேப்பாக செஞ்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பாக செஞ்சுட்டு அதுக்குள்ளே நம்ம கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றி விட்ருவோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, சேலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு டவாவை வச்சு எண்ணெய் ஊற்றி விட்ருங்க, காஞ்சிக்கிட்டு கிடக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மசாலாவை நடுவில் ஸ்டஃபிங்காக ஃபில்லிங்காக வச்சு விட்ருங்க. வச்சு விட்டுட்டு இதே அளவு ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு ப்ரெட் செஞ்சு வச்சுருப்போம்ல, அதையும் தூக்கி நல்லா போட்டுட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஒட்டிக்கும். ஒட்டிட்டு அந்த கலவை வெளியே வராத அளவுக்கு நம்ம இந்த முட்டை மசாலாவில் டிப் பண்ணி கோட்டிங் கொடுத்து அப்படியே டவாவில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். அந்த மசாலா பிரிஞ்சு வரக்கூடாது, அதுக்காக தான். இதே போல் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சிட வேண்டியது தான். சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். முட்டை தானே உங்களுக்கு, அதனால் கரிப்பாக போயிடும் உங்களுக்கு. சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வெந்தும் கொடுக்கும், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அருமையான ப்ரெட்டும் முட்டையும் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தயாராகிடுச்சு. அதுவும் ஹெல்த்தியாக. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.